எல்லோருக்கும் வணக்கங்க. நான் மயிலாடுதுறையிலேருந்து ஜேஸ்னா கேட்டரிங் சர்வீஸ்லேருந்து பேசுகிறேன். விவசாயம் ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப பொறுமை வேணும். ரொம்ப கால நேரம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சோம்னா ரொம்ப ஈஸியாக எல்லா விஷயத்துலையும் சம்பாதிச்சிட்டு போயிடலாம். தெரிஞ்ச விஷயத்தில் ஒரு லாட்டரி சீட்டு வியாபாரம் பண்ணி கூட சம்பாதிச்சிட்டு போயிடலாம். இல்லை ஏதோ ஒன்று பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னா சம்பாதிச்சிடலாம். ஆனால் விவசாயம் அப்படி இல்லை. அது ரொம்ப சிரமம். மண்ணை உழுகணும், ஏகப்பட்ட ப்ராசஸிங் அது. அது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இவ்வளோதையும் மீறி அதை செஞ்சு நிற்கும்போது இயற்கை ஒத்துழைப்பு கொடுக்கணும். இயற்கை ஒத்துழைப்பு கொடுக்காம வெயில் அடிக்கும், மழை பெய்யும், மழை அதிகமாக பெய்யும், இல்லை மழையே பெய்யாது. இதெல்லாம் மீறி தான் அந்த விவசாயம் நடக்கும். ஆனால் ரொம்ப ஒரு அழகான விஷயம் அது. ரொம்ப அது ஒவ்வொரு வருஷமும் செய்யக்கூடாதுன்னு தான் நினைப்போம். ஆனால் அதை பார்த்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் அந்த சீசனில் இருக்க முடியாது. ரொம்ப ஒரு செய்யாமே இருக்க முடியாது. பாருங்கள், நாங்கள் விதை நெல் விட்டப்ப வீடியோ எடுத்தது. விவசாயம் எல்லோரும் பண்ணணும். பண்ணுறவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். 10 பேருக்கு பொழப்பு கொடுக்கணும், வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படி நினச்சி இதை செய்யணும். வியாபாரம், லாப நோக்கம் அதெல்லாம் நினச்சி இதை செய்யக்கூடாது. செய்யணும். விவசாயம் செய்ய வேண்டியது ஒரு கடமை. நம்ம கடமையில் ஒரு விஷயம். அதனால் அதை செஞ்சுக்கிட்டுருக்கோம். பாருங்கள், பிடிச்சிருந்தா பாருங்கள். சந்தோஷம். நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், வணக்கம். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு இது வச்சிருக்காங்கல்ல சட்டம், இது சேரலி வச்சு அது மேலே தூக்கிடுவாங்களா?